நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று 26/11/2014 கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. பகல் 1 மணி வரை சதுர்த்தி திதி, பின்பு வளர்பிறை பஞ்சமி. பகல் 11:48 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகுகாலமானது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டமானது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்று கரிநாள் என்பதனால சுபகாரிய சுப முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 7ஆம் வீட்டில் சனி உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதும் 9ஆம் பாவத்தில் சந்திரனானவர் வலுவாக இருப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, தாராள தனவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது, 6இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதால் இன்று மாலை சுமார் 6 மணி வரை தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதப்படத்திற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களிடம் பேசுகின்ற போது கவனமாக இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, பொருளாதார ரீதியாக மேன்மைகள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் மேலோங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். இன்று மாலை 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட இருப்பதனால் இன்று இரவு வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் எதிலும் சற்று நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வகையில் ஏற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதப்படக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பல்வேறு வகையில் ஏற்றங்கள் ஏற்படும் என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதனால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படலாம். நிதானமாக செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை எளிதில் அடைய முடியும். முடிந்தவரை பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 6இல் கேது பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது கூட ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதனால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு, தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான நிலை, நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட புத்திர வழியில் மகிழ்ச்சி, பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். சந்திரனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சனியானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்பட்டபடி இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, வல்லமை, அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிப்பதனால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் பல இருக்கும் என்றாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். உங்கள் பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சனியும் 9இல் உச்சம் பெற்று இருப்பதனால் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை உண்டாகும். மீன ராசி நேயர்களே, நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட விலகி மகிழ்ச்சி, பூரிப்பு, அனுகூலங்கள் உண்டாகும். சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள், வீண் விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல என்ன காரணத்தினால எவ்வளவு வரன் பார்த்தாலும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரக கோளாறு தான் காரணம். சுபகிரக தசாபுத்திகள் நடக்காம பாவகிரக தசாபுத்திகள் நடைபெற்றா கல்யாணம் கைகூடுறதுக்கு தடை, தடங்கல்கள், இடையூறுகள் உண்டாகும். அதிலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் எளிதில் கை கூடணும்னா சுபகிரக தசாபுத்தி நடக்கணும்னு சொன்ன 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும்னு சொன்னேன். அது போல திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீடத்துல பாவகிரகங்கள் அமையறதும் தப்பு. 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டா கூட 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல மறைஞ்சிருந்தா கூட திருமணம் தடை உண்டாகிறது, தாமதமா நடக்கிறதுலாம் உண்டாகும். இதனால நிறைய தகவல்கள் இருக்கிறது. வருகின்ற நாட்களில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன்.